மேடம் கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் ஏதோ செடி இருக்கா, அதை எடுத்து கொண்டாந்து மேடத்தோட ஸ்கூல்ல வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய காரை எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டு கார்ல எல்லா செடி எடுத்து அடுக்கி வச்சுட்டு இங்கிருந்து நம்ம மேடத்தோட ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் நண்பர்களே, சில நாட்கள் நம்ம வீடியோ போல மன்னிக்கவும், சில பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல என்னன்னு சொல்றேன். தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பா இதுக்கு ரெகுலரா வீடியோ வரும் நண்பர்களே. ஸ்கூலுக்கு வந்துட்டு செடி எல்லாத்தையும் ஸ்கூலுக்குள்ள கொண்டு இறக்கி வச்சுட்டு அப்புறம் திரும்பி இங்கிருந்து நம்ம காரை எடுத்துக்கிட்டு நம்ம எப்போது டீ குடிக்கிற கடைக்கு போயிட்டு ஒரு டீ வாங்கிட்டு வீட்டுல போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டீ குடிச்சு உட்காந்துட்டு கார்டன்ல வர செடிக்கு வர தண்ணி இல்ல அதையும் அப்புறம் விட்டு முடிச்சுட்டு கார்ல செடி ஏத்திட்டு போனதால வண்டி ஃபுல்லா குப்பை ஆயிட்டு அப்புறம் ஸ்டோர் ரூம்ல போயிட்டு மிஷின் எடுத்து வந்து வண்டி ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டு சரி அவுட்டரும் கிளீன் பண்ணா ஒரு 4 நாளைக்கு வண்டி கிளீன் பண்ண வேணான்ட்டு அப்புறம் அதையும் பண்ணி முடிச்சுட்டு ரூம்ல ஒரு டிஷ் பேப்பர் எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டு கால இருந்து இன்னும் பல்லு விளக்கல சரி அதையும் பண்ணி முடிச்சுட்டு காலை சாப்பாட்டுக்கு நம்ம ரூம்ல பாதாம் வாங்கி வச்சிருந்தோம். அதுல ஒரு 4-5 பாதாம் எடுத்து அப்படியே சாப்பிட்டு சின்ன காரை எடுத்துக்கிட்டு நானும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ராமேஸுக்கு வந்துட்டேன். இங்க எதுக்கு வந்தேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு சில பொருள் வாங்க வேண்டியது இருக்கு, அதனாலதான் வந்தேன். இந்த முட்டைக்கோசை பாருங்க 2.5 கிலோக்கு ஆனா 3 ரூபா 50 பைசா. அதே நீங்க இந்த 2.5 கிலோ நீங்க வெளியில ஏதாவது ஒரு கடையில வாங்கினீங்கன்னா 8 ரூபா ஒரு தடவை நெருக்கி வந்துருங்க. நமக்கு தேவையான முட்டைக்கோசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆனா இப்போதைக்கு நமக்கு எந்த வேலையும் வராது. ஏன்னா நம்ம நைட்டு 3:30 மணிக்கு பார்ட்டிக்கு போயிட்டு மேடத்தை எல்லாரும் அழைச்சு கொண்டு வந்து விட்டோம். ஆனா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம காலையிலே டியூட்டி ஸ்டார்ட் ஆயிட்டு எப்போதுமே சாப்பாடு சீக்கிரம் வரும். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல ரொம்ப லேட் ஆயிட்டு. நேற்று நைட்டு 3:30 மணிக்கு மேடம் நமக்கு சாப்பாடு கொடுத்தது அப்படியே கொண்டு வந்து நம்ம பிரிட்ஜில் வச்சுட்டோம். சரி இப்போ அதை சாப்பிடலான்ட்டு நம்மளும் அந்த சிக்கன் ஒயிட் ரைஸும் வச்சு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த முட்டைக்கோசை சும்மா சிம்பிளா வெவிச்சு அப்படியே நம்ம மத்தியான சாப்பாடை சாப்பிட்டு இப்போதைக்கு ஒரு ரெஸ்ட்டை போட்ட நண்பர்களே. பார்ட் 2 அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.